வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ். இன்று டெலிகிராம் வேலட் கேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். உங்களுடைய டெலிகிராமுக்குள்ளே நீங்கள் போங்க. டெலிகிராமுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். லெஃப்ட் சைடு 3 கோடு தெரியுது பாருங்கள். அந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ப்ரொஃபைலுக்கும் கீழே பாருங்கள் வேலட். அந்த வேலெட்டை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலே பாருங்கள் எக்ஸ் வேலெட், கீழே செட்டிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள். எக்ஸ் வேலெட் கீழே செட்டிங்குடைய சிம்பிள். அந்த செட்டிங் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வேலெட்டு, டோன், ஸ்பேஸ், பீட்டா, நோட்டிஃபிகேஷன்ஸ், பாஸ்கோடு அண்டு ஃபிங்கர் ஃப்ரிண்ட்டு, அது கீழே பாருங்கள் ஐடென்டிஃபிகேஷன் லெவல், அதை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே பாருங்கள் அன்லாக் ஹையர் லிமிட்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். அன்லாக் ஹையர் லிமிட்ஸ் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கெட் திஸ் லெவல் கீழே இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். இது கண்டினியூ டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். கண்டினியூ டச் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். மீண்டும் கண்டினியூ டச் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆல் கண்ட்ரிஸ் எக்ஸப்டடு யூஎஸ்ஏ இருக்குது பாருங்கள். அதை வந்து ரைட் சைடில் டச் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் வரும். அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இந்தியான்னு வரும். நம்ம இந்தியாவுடைய டாக்குமெண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கொடுங்க. நான் ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஆதார் கார்டை அந்த ரைட் சைடு பாருங்கள் சிறிய வட்டம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டு ப்ளூ கலரில் வருது டச் பண்ணது. கீழே கண்டினியூ டச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்து அந்த ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணணும். ஃப்ரண்ட் பேஜை வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேக், ஆதார் கார்டுடைய பேக் பேஜை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வரும். கண்டினியூ டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஷியல் வெரிஃபிகேஷன். ஸோ உங்கள் முகத்தை வந்து கேமரா முன்னாடி, ஸோ உங்கள் முகத்தை மட்டும் ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் நல்லா அந்த கேமராவை உற்று பார்க்கணும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, மேலே கீழே தலையை திருப்ப சொல்லும். நீங்கள் கரெக்டாக திருப்பும்போது உங்களுடைய ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி வரும். கண்டினியூ டச் பண்ணுங்கள். ஸோ இதில் அலோ டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் அது ரவுண்டாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ வரும்போது உங்களுக்கு யுவர் ப்ரொஃபைல் ஹேஸ் பின் வெரிஃபைடுன்னு டிக் வரும். கீழே பாருங்கள் டன்னுன்னு இருக்குது. டன்னை டச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் லீடர்ஸ். அற்புதமாக எளிமையான முறையில் இந்த வீடியோ 1 or 2 டைம் பார்த்துட்டு ஸோ உங்களுடைய டெலிகிராம் வேலெட்டை கேஒய்சி பண்ணிவிடுங்க. இந்த டெலிகிராமில் மிக முக்கியமானது ஒரே ஃபோன் நம்பர் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரே இமெயில் ஐடி பயன்படுத்த வேண்டும். 3வது யூசர் நேம். இதில் பாருங்கள் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஃபோன் நம்பர் இருக்குது. கீழே பாருங்கள் யூசர் நேம் மேலே @மூர்த்தி505ன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் யூசர் நேம். இது வந்து மிக முக்கியமானது. ஒரே இமெயிலை பயன்படுத்த வேண்டும், ஒரே ஃபோன் நம்பர், ஒரே யூசர் நேம். இது 3மே உங்களுடைய டைரியில் நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள், மறக்கக்கூடாது. யூசர் நேம் வந்து மிக முக்கியமானது. ஓகேங்களா? 3மே மிக முக்கியமானதான். நீங்கள் அடிக்கடி மெயில் ஐடி மாற்றக்கூடாது, ஃபோன் நம்பரும் மாற்றக்கூடாது, யூசர் நேமும் மாற்றக்கூடாது. ஒன்றே தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதை முழுக்க ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெலிகிராம் வேலெட்டு கேஒய்சி பண்ணுவது இப்படி தான். இந்த யூடியூப் வீடியோ 1 or 2 டைம் பார்த்துட்டு ஸ்டெப்பாக கேஒய்சி பண்ணி முடிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் வெப்3 வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் KK.